ஹாய் ஹலோ மக்களே, இட்ஸ் அவர் கோலிட்ரி சேனல். இப்படி நாங்கள் யோயோலாம் காமிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற வத்தாத ஜீவநதியான ஆலியார் அன்னைக்கு தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். என்ன வத்தாத ஜீவநதினு பில்டப்லாம் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நாங்கள் பார்த்ததுலேருந்தே இந்த ஆறு வத்தனை மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வெயில் அதிகமானனால ஒரு ஸ்மால் ட்ரிங்க்ஸ் பிரேக். ஃபைனலி நம்ம டீ குடிக்க வந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி பேக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆனோடனே எல்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய் சில்லுன்னு ஒரு ஜூஸ் வாங்கலாம்னு கிளம்பிட்டோம். ஜூஸ் வாங்கி முடிச்ச முன்னாடி எல்லோரும் ஆளுக்கு ஒன்று பிரித்து எடுத்துகிட்டு நம்ம வாங்கின ஜூஸ் என்ன ஸ்லைஸு அதை குடிச்சிட்டா அப்படியே அந்த ரோட்டை வேட்டியை பார்த்துக்கிட்டே நின்றுருந்தோம். டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா என்ன இருக்குதுன்னா நம்ம பைக் நிற்குது. கேரம் போர்டு மேட்ச்சில் வச்சுருக்காங்க. நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்பெஷலாக கேரம் போர்டெலாம் விளாண்டுக்கலாம் போல். இங்கே கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நாங்களும் சில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, ஜூஸை குடிக்க சொன்னால் காதில் வச்சு ஜில்லு வச்சு விளையாண்டுருக்குறாங்க. ஃபைனலி வி ரீச் ஆலியார் கைஸ். அதுக்கப்புறம் ஆலியார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்பவும் குளிக்கிற பக்கம் போனோம். அங்கே வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் வந்து எங்களை துரத்தி விட்டார். அது துரத்தி விட்டது இல்லாமல் எங்கள் வண்டிக்கு எல்லா டாக்குமெண்ட் இருந்தும் அதுக்கு ஃபைனும் போட்டு விட்டார். சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு இடம் இருந்துச்சு, எல்லோரும் உள்ளூர்காரங்க குளிக்கிற இடமாமா. அங்கே வந்து நாங்கள் குளிக்க உள்ளே கிளம்பிட்டு இருந்தோம். எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் மெயினான ஒரு விஷயம் கைஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் குளிக்க போகும்போது உங்கள் ஃபோனு ஆர்னமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து சேஃபாக ஒரு பேக்கில் போட்டு அதை ஒருத்தங்க கண்காணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஃபைனலி நாங்கள் ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டோம். தண்ணி செம்ம ஜில்லாக இருந்துச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஜில் தண்ணியில் குளித்தா செம்ம மஜாவாக இருந்ததுங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி ஆடி விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தால் டைம் போனதே தெரியலைங்க. நாங்கள் வீடியோ வந்துட்டோம். ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் குளிச்சுட்டோம். இப்போ அவங்கெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க பாருங்க. அந்த இடத்த முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா மீன் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்னா மீன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு அருமையாக போட்டுட்ருக்காரு. சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ஒருத்தர் மட்டும் தான் சாப்பிட்ருக்காரு. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவருக்காக தான். ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் வந்து கடைசியில் வந்து இப்போது ஒரு மூஞ்சி நம்ம விளாகில் அடிக்கலாம் பார்க்க முடியாது. எனக்கே ஒரு நாள் ஆக்சுவலாக மதுவெடியில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு விளையாட்டுலேருந்து கடைசி விளையாட்டு வரைக்கும் இருக்கிற 2 பேர் நாங்கள் ஒருத்தர் 2 பேராக தான் இருப்போம். நாங்கள் 2 பேராக தான் இருப்போம். சம்டைம்ஸ் அவரும் கூட விளாக் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க. எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக விளாக் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் தெரியுங்களா? ஆனால் எங்களால் பெரிய அட்வென்ச்சர்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஆனால் செம்ம வெயிலுங்க. ஆனால் இதெல்லாம் வெயில் காலம் முடியட்டும், கண்டிப்பாக பார்ப்பீங்க பெரிய அட்வென்ச்சராக. ஏய், சிம்பிளை மறந்துட்ட பாரு. சிம்பிள் முக்கியம் கிடையாது பார்த்தோம்பே, செய்க தான் முக்கியம். Do follow and subscribe to Poetry Channel.